இப்போவும் நான் சொல்கிற இந்த 5 வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் தட்டி தூக்கலாம், ஜெயிக்கலாம். வாழ்க்கையில் எத்தனை கோடி வேணால் உங்களால் சம்பாதிக்க முடியும். செயல்படுத்தி பாருங்கள். எப்படிங்க ஒரு 100 கடை வச்சுருக்காங்க, ஒரு ஷாப்புக்கு ஒரு நாள் கூட அந்த ஓனர்ஸ் வரமாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வேலை செய்கிற 2 பேர் நம்மக்கிட்ட ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவர்கள் எண்ணத்தால் உயர்வாக இருக்கிறாங்க. எந்த வேலையாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், ஒரு டீ கடை வைக்கிறீங்க, ஒரு டீ கடை வச்சுருக்கிறவன் கோடீஸ்வரன் ஆகிறான், இன்னொரு டீ கடை வச்சுருக்கிறவன் கடன்காரன் ஆகிறான். காரணம் மனசு. 2 பேர்கிட்டையுமே கடுமையான உழைப்பு இருக்குது, 2 பேர்கிட்டையுமே பொருளாதாரம் இருந்தது. டெவலப் ஆக முடியல? காரணம் அவன் மனசை சிறப்பாக பிரபஞ்சத்தோட இந்த சரணாகதி ஸ்டேட்டில் நமக்கு மேலே இருக்கிற சக்தியோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கான். 2வது மனசை டெய்லி ரீசார்ஜ் பண்ணுறான். நம்ம இந்த 2ம் செய்கிறதில்ல. நம்ம நஷ்டத்தில் போய் விழுந்துட்டு அந்த கடனை கட்டுறதுக்கு, இந்த கடனை கட்டுறதுக்கு, இன்னொரு கடன் கட்டுறதுக்கு, இன்னொரு கடன் போய் லாக் ஆகிடுறோம். ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க, லாஸ் ஆகிடுச்சு. இப்போவும் நான் சொல்கிற இந்த 5 வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் தட்டி தூக்கலாம், ஜெயிக்கலாம். வாழ்க்கையில் எத்தனை கோடி வேணால் உங்களால் சம்பாதிக்க முடியும். செயல்படுத்தி பாருங்கள். ஸோ ஃபெயிலியர் ஆகிறதுக்கெல்லாம் காரணம் மற்றவர்கள் கிடையாது, நம்மளோட செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அன்பு வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க. இந்த வீடியோவில் சில வழிமுறைகள், சில ஒர்க் எக்ஸிக்யூஷன், மனசுக்கு எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி நான் சொல்லியிருக்கேன். சிறப்பாக செயல்படுத்துங்க, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நலமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது அற்புதமாக பேசுகிறேங்க. நலமாக சொல்யூஷனை நோக்கி நகரலாங்க. கட்டணம்லாம் எதுவும் கிடையாது. வீடியோக்குள்ளே சிறப்பாக பார்க்கலாங்க. இன்றைக்கி என்ன தலைப்பை நம்ம விவாதிக்க போகிறோம்னாங்க, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 2 தலைப்பு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைகள், நம்ம லட்சியங்களை அடித்து தூக்கணும்னு சொன்னிங்கன்னா 2 விஷயங்கள் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். மொத்தம் 5 விஷயங்கள். அதில் 2 விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு விஷயம், மனசுங்கிறத என்னங்கிறத ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க. யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் மைண்ட் கேரக்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லியிருந்தேன். 2வது விஷயம், யூ ஜஸ்ட் சார்ஜ் யுவர் மைண்ட். டெய்லியும் டெய்லி பேசிஸ் நம்ம மனசை சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த 2ஐயும் ஒழுங்காக செஞ்சிங்கன்னா 3வதாக நமக்கு ஒரு கிஃப்ட்டு, ஒரு ஆச்சரியம் நமக்கு இருக்கும். நம்மளோட மைண்டு ஒரு நியூ க்ரியேஷனில் இருக்கும். நியூ க்ரியேஷன்னா என்னங்க, அதாவது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் மட்டும்தான் நம்ம செயல்படுத்துவோம். அந்த செயல்பாடுகள் நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நம்ம செல்ஃப் ஹாப்பினஸ் அண்டு ஒரு சக்ஸஸிவை நோக்கி மட்டும்தான் பயணம் செய்வோம். இப்போ புரியுதுங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்க, அந்த ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்க்காதவங்க லிங்க் நான் அனுப்பியிருக்கேன். சிறப்பாக பாருங்கள். பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். அதாவதுங்க, நியூ க்ரியேட்டிவிட்டிஸ் அப்படின்னா என்ன தெரியுங்களா? அதாவது நம்ம மனசில் நீங்கள் எப்போ அந்த மைண்டை பற்றி ஒரு புரிதல் தன்மை, நான் சொன்ன அந்த 4 வார்த்தைகள், அன்பு, கருணை, தேவை, ஆசை, அதை எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட மனசை அந்த இறைத்தன்மையோடு நீங்கள் கனெக்டிவிட்டி ஆகிறீங்களோ, அடுத்த நிமிஷம் நம்மளோட மனசு பார்த்திங்கன்னா, உங்களோட மைண்டை டெய்லி பேசிஸில் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களோட மனசுலேருந்து ஒரு நியூ க்ரியேட்டிவிட்டி வரும். அந்த நியூ க்ரியேட்டிவிட்டி பார்த்திங்கன்னா 100% ஆக்கப்பூர்வமான செயல்களாக தான் இருக்கும். 100% நீங்கள் அதை டச் பண்ணாலே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேங்க. ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காரு என்னோடய நண்பர். சப்ஸ்கிரைபர் தான், நண்பர் ஆகிட்டார். பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 80 lakhs 90 lakhs லாஸு, இன்ட்ரெஸ்ட் ஒரு 20 lakhs, 1 crore பக்கம் லாஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிஸ்னஸை செய்யணுன்னாங்க. 2 பேருமே ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களால மீட் அவுட் பண்ண முடியல. அவங்கக்கிட்ட கேட்டேன், எதனால் உங்களால் பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண முடியலங்கும்போது அவங்க சொன்ன விஷயங்கள், சார் எங்களுக்கு ஒர்க்கர்ஸ் கரெக்டாக அமையறதில்ல சார். மெயினான இடத்துல தான் நான் பெங்களூரில் வச்சுருக்கேன். சரியான லேபர்ஸ் கோஆர்டினேட் பண்ணுறதில்ல, டீம் என்னால் ஆர்கனைஸ் பண்ண முடியல, மாஸ்டர்ஸ் சரியாக கிடைக்கிறதில்ல, மேனேஜ்மெண்ட் டீம் எனக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொன்ன ஒரே வார்த்தை, அவங்க இதுக்கும் MBA கிராஜுவேட், அவங்க ஹஸ்பண்டும் MD பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபாதர் MBA, அவங்க பிரதர் MBA, எல்லாருமே இந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க. ஆனால் அவங்களால சக்ஸஸாக கொண்டு வர முடியல. புரியுதுங்களா? நான் சிம்பிளாக அவங்களுக்கு சொன்னேன். காரணங்கள் இதுதான் சொன்னாங்க. மேனேஜ்மெண்ட் அவங்களால செய்ய முடியல, ஆட்கள் சரியாக அமையலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், உங்கள் மனசில் தெளிவில்லை, எண்ணத்தில் நீங்கள் உயர்வாக இருந்தீங்கன்னா இந்த லாஸுக்கு உங்களுக்கு போயிருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னேன். நான் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நீங்கள் உங்களோட வேலை, தொழில், பல வருத்தங்கள், வேதனைகள், லாஸ், எல்லாம் இழப்பெல்லாம் ஏற்பட்டிருப்பீங்க.
நீங்களும் பொருத்தி பாருங்கள், இந்த உண்மைத்தன்மை தெரியும். நான் அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், சார் மெட்ராஸில் ஒரு குரூப் இருக்குது சார். பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்லேயே ஒரு 40-50 பிரான்ச் வச்சுருக்காங்க. எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது, என் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. மோர் தென் ஒரு 100 பிரான்ச்சஸ்க்கு மேலே வச்சுருக்காங்க. அவங்களும் அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தான் செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க சார். ஈவன் தோ அந்த ஓனர் கூட அந்த பர்டிகுலர் ஷாப்புக்கு கல்லாப்பேட்டையிலேயே உட்கார்றதில்ல சார். எப்படி சார் அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது, ஏன் உங்களால் மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிற கேள்வியை கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில், சார் அவங்களாம் ஃபண்ட் ஃப்ளோ நிறையா வச்சுருப்பாங்க சார். அவங்களுக்குலாம் வந்து ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், எவ்வளோ நாளும் அவங்களாம் தாங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏன்னா அந்த 100 ஹோட்டல் பிரான்ச் வச்சுருக்கிறவரும் வாழ்க்கையில் படிப்படியாக தான் முன்னேறியிருக்காங்க. லாஸ்ட் 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சு, 2 பிரான்ச்சு, 3 பிரான்ச்சுன்னு சொல்லி படிப்படியாக தான் முன்னேறினாங்க. ஏன் அவங்களால செய்ய முடியுது, ஏன் உங்களால் செய்ய முடியல? ஏதாவது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? இன்னொன்று இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். அவங்களுக்கு நான் கன்க்ளூஷனாக சொன்னேன், நீங்கள் மனசில் மாற்றம் கொண்டு வராமல் உங்கள்கிட்ட இன்னும் 100 கோடி ரூபா இருந்தால் கூட என் இறைவனே நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களால் அந்த பிஸ்னஸை சக்ஸஸாக பண்ண முடியாது. ஏன்னு புரியுதுங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ தான் அவங்களோட என்னோட 1/2 hour பேசினதுக்கப்புறம் தான் அந்த ரியாலிட்டியை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படிங்க ஒரு 100 கடை வச்சுருக்காங்க, ஒரு ஷாப்புக்கு ஒரு நாள் கூட அந்த ஓனர்ஸ் வரமாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வேலை செய்கிற 2 பேர் நம்மக்கிட்ட ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவர்கள் எண்ணத்தால் உயர்வாக இருக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு 2 விஷயம் சொன்னேன் இல்லைங்க, அதே ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தான் இவங்களும் ரன் பண்ணுறாங்க, இவங்களும் ரன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க எண்ணத்தில் உயர்வாக இருக்கிறாங்க. டெய்லி அவங்களோட மனசை சார்ஜ் பண்ணிடுறாங்க. இதனால் அவங்களுக்கு அந்த நியூ க்ரியேட்டிவிட்டி, அவங்களோட செய்கிற ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஒரு 100% சக்ஸஸை நோக்கி அவங்க செயல்படுத்துகிறாங்க. நம்மளால் செயல்படுத்த முடியறதில்ல. இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து சொன்னால் அவங்களோட மனசில் தெளிவு இருக்கிறதுனால அவங்க நினைக்கிறதெல்லாம் சரணாகதி ஸ்டேட்டு தான். இறைவனை மட்டும்தான் நம்புகிறாங்க. புரியுதுங்களா? அந்த ஹார்ட் ஒர்க்கு இதெல்லாம் கிடையாது. அவங்களோட டாக்டிஸே வேறு. அவங்க இறைவனை காலையில் எந்திரிச்சோன்னா அவங்க கேட்குறது, இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில், நல்ல வருமானத்தோட சூப்பரான ஆட்களை கொடுத்துருக்கிற, சிறப்பாக அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கிற, எனக்கும் ரொம்ப லாபம் வருது, என்னுடைய ஆட்களும் திறமையாக வேலை செய்கிறாங்க, வாடிக்கையாளர்களும் சூப்பராக வந்துட்டுருக்காங்க, இறைவனுக்கு நன்றி, இவ்வளோ மட்டும்தான் கேட்பாங்க. இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் வைப் அப்படின்னு சொல்கிறது. அவங்க ரொம்ப பாசிட்டிவ் வைப்பில் இருக்காங்க. அன்புன்னா என்ன, கருணைன்னா என்ன, தேவைன்னா என்ன, ஆசைன்னா என்ன, எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லி தன்னோட மனசுக்கு சார்ஜ் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஒன்லி பாசிட்டிவ் பீப்புள் மட்டும்தான் அவங்களோட கனெக்ட் ஆவாங்க. இன்கேஸ் ஏதாவது ஏமாத்துகிற லேபர் அவங்க கூட வந்தாலும் ஒரு நாள் இருப்பான், 2 நாள் இருப்பான், சொல்லாமே ஓடி போயிடுவான். இவ்வளோ தாங்க கான்செப்ட். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஸோ நம்மலாம் வந்து நம்ம இருந்து தான் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம மனசுன்னா என்னன்னு தெரில, டெய்லி மனசை சார்ஜ் பண்ணுறதில்ல. அதனால் லாபம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் மட்டும் வேலை செய்கிறோம். அவங்க ஒரு நல்ல ப்ராடக்டை 10 பேருக்கு தரணும், அதில் எனக்கும் ஒரு லாபம் வரணும், என் கூட இருக்க ஆளுங்கள்லாம் சிறப்பாக வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நான் நிறைவாக நான் சம்பளம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்லி தே ஆர் எக்ஸ்பெக்டிங் அண்ட் அவங்க பாசிட்டிவிட்டியில் மட்டும்தான் இருக்காங்க. அந்த பாசிட்டிவிட்டியில் இருக்கிறதுனால மட்டும்தான் கெட்ட ஆட்கள், நெகட்டிவான பீப்புள் அவங்கள நோக்கி வரதே இல்லை. பிஸ்னஸில் சில வருடங்களில் அவங்களோட ரீச் பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுது. இப்போ புரியுதுங்களா? ஸோ இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். நீங்கள் எந்த வேலையாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், ஒரு டீ கடை வைக்கிறீங்க, ஒரு டீ கடை வச்சுருக்கிறவன் கோடீஸ்வரன் ஆகிறான், இன்னொரு டீ கடை வச்சுருக்கிறவன் கடன்காரன் ஆகிறான். ஏன்? காரணம் மனசு. 2 பேர்கிட்டையுமே கடுமையான உழைப்பு இருக்குது, 2 பேர்கிட்டையுமே பொருளாதாரம் இருந்தது. ஏன் டெவலப் ஆக முடியல? காரணம் அவன் மனசை சிறப்பாக பிரபஞ்சத்தோட இந்த சரணாகதி ஸ்டேட்டில் நமக்கு மேலே இருக்கிற சக்தியோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கான். 2வது மனசை டெய்லி ரீசார்ஜ் பண்ணுறான். நம்ம இந்த 2ம் செய்கிறதில்ல. நம்ம நஷ்டத்தில் போய் விழுந்துட்டு அந்த கடனை கட்டுறதுக்கு, இந்த கடனை கட்டுறதுக்கு, இன்னொரு கடன் கட்டுறதுக்கு, இன்னொரு கடன் போய் லாக் ஆகிடுறோம். நம்ம எப்போ போய் இந்த நெகட்டிவ் பீப்புளோட லாக் ஆகிடுறோம்? நிறைய பேர் சொல்கிறீங்கல்ல, சார் நம்பி பணம் கொடுத்தேன் சார், இன்றைக்கி வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், என்னென்ன தெரில சார், நான் உதவி தான் சார் செஞ்சேன். ஏன் புலம்புறீங்க? உங்கள் மனசில் தெளிவில்லை, தேவைக்கு ஆசைக்கும் வித்தியாசம் தெரியல, அதனால் போய் லாக் ஆகிடுறீங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம மனசில் தெளிவு இருந்தால், நம்ம டெய்லி மனசை சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தால், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமான செயல்களில் மட்டும்தான் ஈடுபடுவோம். நம்பர் 2, லாஸ் ஆகிற பிஸ்னஸ், லாஸ் ஆகிற வேலை, மனசு கஷ்டப்படுத்தக்கூடிய தொழிலில் நம்ம உள்ளே போக மாட்டோம். அதுக்கு காரணம்
நம்மளோட செயல்பாடுகள் தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. நீங்களாம் என்ன தெரியுங்களா சொல்கிறீங்க, சார் உதவி பண்ணேன் சார், பக்கத்து வீட்டில் இருந்தாங்க சார், ஏதோ ஹெல்ப் கேட்டாங்கன்னு நான் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தேன், இன்றைக்கி என்னால் கொடுக்க முடியாது, நீ செய்கிறத செய் அப்படின்ட்டாங்க, ஸ்டேஷன் வரைக்கும் நான் நடந்துட்டேன், உதவி தான் சார் செஞ்சேன், இது தப்பா அப்படின்னு கேட்குறீங்க. மனசில் தெளிவில்லாமல் உதவி செஞ்சுருக்கீங்க. புரியுதுங்களா? ஸோ மனசில் அந்த தெளிவை கொண்டு வாங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க, லாஸ் ஆகிடுச்சு. இப்போவும் நான் சொல்கிற இந்த 5 வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் தட்டி தூக்கலாம், ஜெயிக்கலாம். வாழ்க்கையில் எத்தனை கோடி வேணால் உங்களால் சம்பாதிக்க முடியும். செயல்படுத்தி பாருங்கள். இதை செயல்படுத்தல ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். சிறப்பாக எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நலமாக உங்களோட பேசுகிறேன். அற்புதமாக செயல்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நியூ க்ரியேஷன் என்ன ஆகும்னா, நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளை சுற்றி இருக்கும். அதனால் பாசிட்டிவான பீப்புள் மட்டும்தான் நம்மக்கிட்ட வருவாங்க. நம்ம யார்கிட்ட பேசணும், என்ன நினைக்கிறோமோ அந்த இன்ட்யூஷன் வழியாக சொல்லும். அதை மட்டும் செயல்படுத்தினா போதும், நம்ம 100% பிஸ்னஸில், வேலையில் சக்ஸஸ் ஆகிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு உறவு முறை இஷ்யூ வரும். சார் நான் லவ் பண்ணும்போது நல்லா தான் சார் லவ் பண்ணேன், ரொம்ப நல்லவராக தான் சார் இருந்தார், நான் வீட்டையெல்லாம் எதிர்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் சார், ஆனால் இப்போ கல்யாணமாக 2 வருஷம் ஆகுது, என்னை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை சார், அவர் இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குது, என்ன செய்கிறதுன்னே தெரியல. கேட்குறீங்களா? உங்கள் மனசில் தெளிவில்லாதனால தான் நெகட்டிவான பீப்புளை நீங்கள் சர்ச் பண்ணியிருக்கீங்க. அந்த லவ் கல்யாணம், அந்த மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒத்த காலில் நின்று வீட்டையெல்லாம் எதிர்த்து வந்து கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. கரெக்டுங்களா? உங்கள் மனசில் நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால நெகட்டிவான பீப்புளை தான் நீங்கள் ஈர்க்க முடியும். அந்த பீப்புளோட தான் நீங்கள் வாழ முடியும். அது எப்போ புரியுது? 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது. இப்போ புரியுதுங்களா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், மனதில் உயர்வாக இருந்தால் உங்கள் தேவைகள் என்னங்கிறத அற்புதமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இன்கேஸ் இந்த மாதிரி நடந்துருச்சு, பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, ஒருத்தன் பணம் கொடுக்கணும் கொடுக்கல, பரவாயில்ல, ஒரு உறவு முறையில் ஒரு மனக்கசப்பு, ஓகே, நான் சொல்கிறத நீங்கள் செயல்படுத்துங்க. உங்கள் மனசு ரொம்ப திருப்தியாக நலமாக செயல்படுத்துனீங்கன்னா 100% மிச்சம் இருக்கிற லைஃப் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ரிசல்ட் இருக்குது. நம்ம தான் என்ன நினச்சிட்றோம், ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்படுறதுக்கு முதல் காரணம் நம்ம தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஸோ தயவுசெய்து நம்ம மனசை டெய்லி சார்ஜ் பண்ணுங்கள். நம்ம மனசுக்கும் இந்த இறை சக்திக்கும் அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்திக்கும் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ண முயற்சி செஞ்சிங்கன்னா 100% நம்ம லைஃப்பில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். நெகட்டிவ் பீப்புள் நம்ம கிட்டேயே வரமாட்டாங்க. நம்ம நெகட்டிவாக இருக்கிறதுனால மட்டும்தான் நெகட்டிவ் பீப்புள் நம்மளை நோக்கி வராங்கங்கிற ஃபஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, சார் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன், ஆனால் நெகட்டிவ் பீப்புள் என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, நான் என்ன செய்கிறதுன்னே தெரியலன்ட்டு. ஃபஸ்ட்டு நான் கேட்பேன், நீங்கள் தாங்க நெகட்டிவ் பீப்புள். நீங்கள் நெகட்டிவ் பீப்புளாக இருந்தால் மட்டும்தான் உங்களை நோக்கி எதிர்மறையான எண்ணங்கள் உடையவங்க, உங்களை ஏமாத்துறவங்க, நெகட்டிவானவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்கள் கூட இருப்பாங்க. இதுதான் உண்மை. சிறப்பாக இதை தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு உதாரணம் இந்த இடத்துல நான் சொல்லணுங்க. டாக்ஸிக் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நச்சு மனிதர்கள். அப்படின்னா என்னென்னாங்க, நம்ம ஆஃபீஸில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, இல்லை ஒரு பிஸ்னஸில், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஏன் நம்ம குடும்பத்திலே கூட இருப்பாங்க. ஃபஸ்ட்டு தெரியாது உங்களுக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவலில் தான் உங்களுக்கு புரியும். ஏன் அந்த டாக்ஸிக் பர்சனோட நம்ம போய் மாட்டுறோம், அந்த நச்சு மனிதர்களோட ஏன் போய் நம்ம லிங்க் ஆகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. காரணம் என்னென்னா இதுதான். டாக்ஸிக் பர்சன்னா ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம மனசு ஹர்ட் பண்ணுற மாதிரியே ஒவ்வொரு செயல்பாடுகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட அவங்களோட வாழ்கிறதுக்கு நமக்கு நம்பிக்கை தன்மையே, ட்ரஸ்ட்டே இருக்காது. அதே மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும், உடனே அதை ஊதி பெருசாக்கிடுவாங்க. நமக்கே நல்லா தெரியும், ஆனால் அவங்க தான் ஊதுனாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. எப்போ பார்த்தாலும் குத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நின்னா குத்தம், உக்காந்தா குத்தம், படுத்தா குத்தம், எப்போ பார்த்தாலும் குத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும், அதுக்கு நீ தான் காரணம்பாங்க. பையன் கீழே விழுந்திருப்பான், அதுக்கு நீ தான் காரணம்பாங்க. அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்காது, நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத்தனை மாதிரி மாற்றி பேசுவாங்க. ஒரு நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரியே சொல்லிவிட்டு உங்கள் மனசை பாதிப்பு பண்ணுற மாதிரி செயல்பாடுகளை செஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ நல்லா உங்களை ஏமாற்றுவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பணம், பொருள், நகை எல்லாத்தையுமே எழுந்துருவீங்க. ஆனால் வெளியில் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ் தான் டாக்ஸிக் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நச்சு மனிதர்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பீப்புளோட நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவோம். ஒரு சில காலகட்டங்களுக்கு பிறகு தான் புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாத்தையுமே இழந்துருவீங்க. புரியுதுங்களா? காரணம், உங்களுக்கு மனதினை பற்றிய புரிதல் தன்மை இல்லை.
தேவை, ஆசை, அன்பு, கருணைக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. இப்போ புரியுதுங்களா? இந்த 4க்கும் நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் விழுந்திருக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் இருப்பாங்க, ஒரு கான்டாக்ட், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுது. காரணம் என்ன? உங்கள் மனசில் தெளிவில்லை. புரியுதுங்களா? ஸோ உங்கள் மனசில் எப்போ தெளிவில்லையோ, நீங்கள் எப்போ இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகலையோ, இல்லை எப்போ உங்கள் மனசை நீங்கள் மைண்டை சார்ஜ் பண்ணலையோ, நீங்கள் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் விழுந்து கஷ்டப்பட்டு தான் வரணும். காரணம், அவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க, நீங்கள் சரியில்லை. நீங்கள் கரெக்டாக இருந்தால் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நம்ம பக்கமே வராது. இவ்வளோதாங்க கான்செப்ட். எத்தனை பேர் புரியுதுங்க? ஸோ நான் சொன்ன உதாரணத்தையும் உங்கள் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டையும் நீங்கள் பொருத்தி பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் செயல்படுத்துங்க, 100% உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ டோட்டலாக 3 விஷயங்களை பார்த்துட்டோம். ஸோ மைண்டுன்னா என்ன, எப்படி நாம் இந்த இறைத்தன்மையோட கனெக்ட் ஆகிறது, நமக்கு மேலே இருக்கிற சக்தியோட கனெக்ட் ஆகிறதுன்னு பார்த்தோம். 2வது, டெய்லி பேசிஸில் நம்ம மைண்டை சார்ஜ் பண்ணணும். இந்த 2ஐயும் செஞ்சிங்கன்னா நம்மளோட மைண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள், ஒரு நியூ க்ரியேஷனை நோக்கி நகரும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் சொன்னேன். ஸோ ஃபெயிலியர் ஆகிறதுக்கெல்லாம் காரணம் மற்றவர்கள் கிடையாது, நம்மளோட செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த 2 பார்ட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 100% நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ தட்டி தூக்கலாம். சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு 100% பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சிறப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக நம்ம சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.